சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆறுமுகம் தான் அந்த வீட்டிலேயே நம்ம சிந்துவுக்காக பேசுற ஒரே ஆளு. சிவா கூட யாருக்கும் தெரியாம தான் சிந்துவுக்கு போய் பார்க்குறாப்புல, ஹெல்ப் பண்றாப்புல. ஆனா ஆறுமுகம் ஓப்பனாவே எல்லாரையும் சிந்துவுக்கு ஆதரவா கேள்வி கேட்குறாப்புல. இந்த பக்கம் நம்ம சிந்துவுக்கு உடம்பு சரியில்லையாட்டுக்கு வெளியில வந்து வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம சிவா பார்த்துட்றாப்புல. உடனே சிந்துவோட ரூமுக்கு போயிட்டு உடம்ப பார்க்கும் பொழுது சிந்துவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. அவர் தான் டாக்டர் ஆச்சே. அதுக்கப்புறம் என்ன தன்னோட மெடிக்கல் பையை தூக்கிக்கிட்டு வந்து வைத்தியம் பார்க்குறாப்புல. ஆனால் சிந்து இருந்துக்கிட்டு வேணவே வேணாம், நான் வேற டாக்டரை போய் பார்த்துக்கிறேன், நான் காலையில் நீங்கள் எனக்கு எதுவும் வைத்தியம் பார்க்க வேணாம், வீட்டில் உங்கள் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எப்படியோ நம்ம சிவா வந்து நம்ம சிந்துவுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிட்றாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நைட்டு ஃபுல்லாக சிந்து கூடவே இருந்து சிந்துவை கவனிச்சுக்கிறாங்க. அப்படியே அசதியில் அங்கேயே படுத்து தூங்கிடுறாப்புல. மறுநாள் காலையில் சிவாவோட தங்கச்சி காஃபி கொடுக்கலான்னு போனால் சிவாவை காணும். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், இல்லைன்னு உடனே கடைசியாக சிந்துவோட ரூமை போய் கதவு தட்டுறாங்க. இப்போ சிந்து எழுந்திரிச்சு இவர் இங்கே படுத்துருக்கிறாரே, இப்போ யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு போர்வைக்குள்ளார அவரையும் படுக்க வச்சுக்கிட்டு தானும் படுத்துக்கிட்டு அப்படியே படுத்தே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தட்டி பார்த்துட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா சிந்து மட்டும் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்த உடனே யாருக்கும் தெரியாமல் நம்ம சிவா வெளியில் வந்து அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கும் போது, ஆமாம் நீ எங்கே போயிருந்த, உன்னை வீடு ஃபுல்லாக தேடணுமே அப்படின்னு சொல்ல ஏதோ சிவா பொய் சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்றாப்புல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பைரவியும் அன்னபூர்ணியும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நடந்து போகிறாங்களாட்டுக்கு. அப்போ இளநீ குடிக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது நம்ம பைரவி, நான் காரில் இருக்கிற என்னோடய ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் போய்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப பைரவி இந்தான போனோடனே இங்கே அன்னபூர்ணியை ஒரு லாரி அடித்து தூக்கிடுது. ஸோ அப்படியே தூக்கி வீசப்படுற அன்னபூர்ணி அப்படியே கீழே கிடக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.